டேய் கிருஷ்ணா, இன்னும் அந்த காட்டுக்குள்ள இருக்க மலை மேல போய் நம்ம புதையல எடுக்கவே இல்ல. ஆனா அதுக்குள்ள நாம இன்னும் இந்த கிழிஞ்சு போன இட்லி பேப்பரையே மேப்னு நினைச்சு சுத்திட்டு இருக்கோம். ஆமா விஜய், புதையல் கிடைச்சா பெரிய காரா வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ இந்த இத்து போன ஆட்டோல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது வேற மழைக்கு கீரைன்னு போயிட்டு வந்திருக்கு. டேய், அது கீரை இல்லடா, கீச் கீச்னு சத்தம் வருதுன்னு சொல்லு. இந்த லட்சணத்துல இதுல நம்ம புதையல் தேட கிளம்பிட்டோம். சத்தம் முக்கியம் இல்ல விஜய், சாகசம்தான் முக்கியம். இது ஆட்டோ இல்ல, நம்ம புதையல் வேட்டைக்கான போர்க்கப்பல். போர்க்கப்பலா? சீட்ல கை வச்சா ஸ்பிரிங் குத்துதுடா. இதுல போனா புதையல் கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா முதுகு வலி கிடைக்கும். யோசிக்காத விஜய், அந்த மலையில தங்கம் வைரம்னு புதையல் நமக்காக காத்துட்டு இருக்கு. கிளம்பு. அபே ஆட்டோ. டேய், ஆட்டோ ஓடலடா, ஆடுது. இதுல நம்ம மலைக்கு எப்படி போவோம்? கவலைப்படாத விஜய், ஆட்டோ போகலன்னா என்ன, நம்ம 2 பேரும் இறங்கி ஆட்டோவை தள்ளிட்டே மலைக்கு போவோம். புதையல் முக்கியம், பிகில். இவனு கூட வந்ததுக்கு நான் இட்லி பேப்பரையே தின்னுட்டு வீட்டுல இருந்திருக்கலாம்.